welcome the Rockstar DMC! உங்களுக்குலாம் தெரியாது. எழில் உங்க முன்னாடியெல்லாம் தான் நார்மலா இருக்கிற மாதிரி காட்டிப்பாரு. ஆனா உண்மையாவே அவர் மனசளவுல அப்படி இல்ல. ஒவ்வொரு நாளும் அவர் வருத்தப்பட்டு இருக்காரு. தன்னால இந்த குடும்பத்துக்கோ இல்ல எனக்கோ எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கோமேன்னு தனக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல வேலைக்கு போகாம இருக்கிற ஒரே ஆள் அவர் தாங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. தினமும் விடிஞ்சதும் நான் காலையில வேலைக்கு போயிடுறேன், நீ டியூட்டிக்கு போயிடுற, மூர்த்தி ஹோட்டலுக்கு போயிடுறான், வீட்ல இருக்கிற அம்மா ஷாலினின்னு எல்லாரும் ஒவ்வொரு வேலைய பாக்குறாங்க. இந்த வீட்லயே சும்மா இருக்கிற ஒரே ஆள் நான் தான்னு சொல்லி சொல்லி எத்தனையோ நாள் ராத்திரியில தூங்காம இருந்திருக்காரு. என்ன கையில் சொல்ற? மாப்பிள்ளையும் அப்படியெல்லாம் யோசிக்கிறாரு? இது வரைக்கும் அவர் வேலைக்கு போகலன்னு நாங்க ஏதாவது சொல்லிருப்போமா? பின்னையே அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது? இல்லம்மா, நாம அப்படியெல்லாம் கேட்கலங்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி. தன்னை இப்படியெல்லாம் பாத்துக்கிற ஒரு குடும்பத்துக்கு தன்னால எதுவுமே செய்ய முடியலையேங்கிற வருத்தம் அவருக்குள்ள இருக்கு. ஆனந்தியோட கல்யாணத்துக்கு நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு விஷயத்த பண்றாங்க. அதுல கூட வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளையா தன்னால எதுவுமே பண்ண முடியலங்கிற குறை அவரோட மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. என்ன கையில் சொல்ற? மாப்பிள்ளையும் அப்படியெல்லாம் யோசிக்கிறாரு? இது வரைக்கும் அவர் வேலைக்கு போகலன்னு நாங்க ஏதாவது சொல்லிருப்போமா? பின்னையே அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது? நாம அப்படியெல்லாம் கேட்கலங்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி. தன்னை இப்படியெல்லாம் பாத்துக்கிற ஒரு குடும்பத்துக்கு தன்னால எதுவுமே செய்ய முடியலையேங்கிற வருத்தம் அவருக்குள்ள இருக்கு. ஆனந்தியோட கல்யாணத்துக்கு நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு விஷயத்த பண்றாங்க. அதுல கூட வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளையா தன்னால எதுவுமே பண்ண முடியலங்கிற குறை அவரோட மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. தன்னை பெத்த புள்ள மாதிரி, கூட பிறந்த சகோதரன் மாதிரி எல்லா உறவுமா இருந்து எல்லா சூழ்நிலையிலயும் பக்கபலமா கூட நிக்கிற இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிறதா அவரோட பெரிய ஆசை. அப்படி ஒரு ஆசையில ஒவ்வொரு தடவையும் பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணும் போதெல்லாம் அது நடக்காம போகுதேங்கிறத நினைச்சு ஒவ்வொரு நாளும் தான் மனசுக்குள்ள அவ்வளோ பாரத்தை சுமந்துட்டு இருக்காரு. அதான் இன்னைக்காவது எந்த பிரச்சனையும் இல்லாம லோன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நீ சொல்றது உண்மைதான் கையில். மாப்பிள்ளை எந்த அளவுக்கு வருத்தப்படுவார்னு இங்க யாருக்கு புரியுமோன்னு தெரியல. ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நானும் அந்த நிலைமையில இருந்திருக்கேன். எனக்குன்னு இந்த ஹோட்டலை ஆரம்பிச்சு நீ கொடுக்கிற வரைக்கும் எனக்குன்னு எந்த ஒரு வேலையோ தனிப்பட்ட அடையாளமோ இல்ல. அப்பெல்லாம் என் மனசுல என்னென்னலாம் யோசிச்சேன், கஷ்டப்பட்டேனோ அதே கஷ்டத்தை தான் மாப்பிள்ளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் நான் ஆரம்ப காலத்துல பொறுப்பே இல்லாம அப்படியே இருந்துட்டேன். அதுக்கான தண்டனை தான் நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா மாப்பிள்ளை என்ன மாதிரி இல்ல. அவர் ரொம்ப நல்லவர். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல கோடீஸ்வரர். அவர் கூட நிக்கிறதுக்கு கூட நமக்கெல்லாம் தகுதியே இல்ல. அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு தனக்குன்னு ஒரு எந்த அடையாளமும் இல்லாத சூழ்நிலையில இருக்கும்போது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கையில இந்த மாதிரி கெட்டு போனவன் நல்லா வாழலாம் கையில. ஆனா மாப்பிள்ள மாதிரி நல்லா வாழ்ந்த மனுஷன் கெட்டு போக கூடாது. அது ரொம்ப பெரிய வலி. அந்த வலிய இப்போ மாப்பிள்ள அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு.
சத்தியமா மாப்பிள்ளையோட இடத்துல இருந்திருந்தா நான்லாம் இப்படி யோசிச்சிருப்பானு கூட எனக்கு தெரியல. எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு, சொத்து சோகம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் போதுன்னு வந்து நம்ம குடும்பத்தோட ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் இத்தனை நாள் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சத்தியமா மாப்பிள்ள மாதிரி எல்லாம் என்னால பண்ணவும் முடியாது, யோசிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் நம்ம மாப்பிள்ள. சத்தியமா சொல்றேன், அவருக்கு எந்த தப்பு நடக்காது. அவரு போற விஷயம் கண்டிப்பா நல்லதே நடக்கும். அந்த லோனும் கிடைக்கும். அவரு ஆசைப்பட்ட மாதிரி நீ வேணா பாரு. ஆமா கயல், நீ கவலையே படாத. நம்ம கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது எழில் தம்பி லோன் கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷமா நம்ம கிட்ட வந்து சொல்றாரா இல்லையான்னு பாரு. நிச்சயமா அண்ணி, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. பாத்தீங்களாக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும் பேசிட்டு இருக்கும்போதே மணி அடிக்குது. அப்படின்னா கண்டிப்பா நல்லதுதான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். டேய், நீ எப்படி அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்ச? பாசிட்டிவான விஷயங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நம்பலாம் தேவி. மா, மீனாட்சி மேடம் தான் கால் பண்றாங்க. ஹலோ மேடம். ஹலோ கயல், கிளம்பிட்டீங்களாமா? தோ கிளம்ப போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவோம். சரி கண்ணா, நாங்களும் கடைக்கு போயிட்டு தான் இருக்கோம். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரி. நல்ல நேரத்திலேயே முகூர்த்த புடவை எல்லாத்தையும் எடுத்துடலாம். கண்டிப்பா மேடம், நாங்க வந்துடுறோம். ஓகே, பார்த்து வாங்க. ஓகேவா? தேங்க்யூமா. சரி. என்ன சொல்றாங்க சம்பந்தியம்மா? அவங்க கிளம்பிட்டாங்களா? நம்மளையும் கிளம்ப சொன்னாங்க. சரி சரி, நாமளும் நம்மளும் கிளம்பலாம். கிளம்பலாம். வண்டி சொல்லுடா. ஏய், போய் ஆனந்தியை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரேன். வண்டி சீக்கிரமா வர அக்கா, சொல்லுங்க. நான் வண்டி எங்க இருக்கான்னு பாக்குறேன். சாரி ஆனந்தி, என்னால எழிலண்ணா கிட்ட உன் லவ் மேட்டரை பத்தி பேச முடியல. நீயே பார்த்தல்ல, எழிலண்ணா எவ்வளவு சந்தோஷமா லோன் கிடைக்கணும்னு கிளம்பி போயிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல போய் என்னன்னு இத பத்தி பேச முடியும்? விடு ஷாலினி, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதை யாரால தடுக்க முடியும்? சரி, இப்ப எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? எழிலண்ணா எப்படியோ பேங்க் போயிட்டு மதியானம் வந்துருவாரு. நம்மளும் அதுக்குள்ள கடைக்கு போயிட்டு வந்துடலாம். எப்படியோ லோன் கிடைச்சிரும் தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் பாசிட்டிவா நடந்தா அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அந்த மாதிரி சமயத்துல உன் லவ் மேட்டரை பத்தி சொன்னா கண்டிப்பா அவர் நம்ம சொல்றத கோபப்படாம கேப்பாரு, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. புரியுதா? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. ஏய், கிளம்பிட்டியா? ஏய், ரெடி ஆவீங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் உட்காந்து இல்ல, பேசிட்டு நீ இருக்கீங்க. ஏதோ கிளம்பிட்டு இருக்கா, அத கூப்பிட்டு இருந்தேன். கிளம்புங்க, வண்டி வந்துருச்சு, வாங்க.